இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, எத்தனை சதவீத ஓட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பதிவாச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 8 சட்டமன்ற தொகுதியை பார்க்கணுன்னா, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, பவானி சட்டமன்ற தொகுதி, பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி, ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. இந்த 8 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டு டோட்டலாக மாவட்ட அளவில் பார்க்கணுன்னா 90.10% ஓட்டு பதிவாயிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் 90% ஓட்டு பதிவாயிருக்குது நம்ம பார்க்குறோம். 90.10% ஓட்டு பதிவாயிருக்கு. 8 சட்டமன்ற தொகுதியில் நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக எடுத்துக்கிட்டோம்னா, அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் 88.15% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பவானி சட்டமன்ற தொகுதியில் 91.96% ஓட்டு பதிவாயிருக்கு. அடுத்தது பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் 89.52% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 89.80% ஓட்டு பதிவாயிருக்கு. அடுத்ததாக ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 87.95% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 90.74% ஓட்டு பதிவாயிருக்கு. அடுத்ததாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 90.34% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 92.47% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். இந்த 8 சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்த்த எல்லாமே ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய சதவீத அடிப்படையை ஓட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.